சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, இன்று என்னுடைய வார்த்தைகளை மட்டும் நீ கேட்காமல் சென்று விடாதே. ஏனென்றால் 2 ஆண்களும் 2 பெண்களும் ஒன்று கூடி குசு குசுவென்று உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாளை உன் வீட்டிற்கு வரவேண்டும் என்றும், உன் வீட்டில் இப்படி ஒரு செயலை செய்துவிட வேண்டும் என்றும் இவர்கள் யோசித்துவிட்டு ஒன்றாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேசக்கூடிய இந்த விஷயத்தை என்னவென்று நான் தெரிந்து கொண்டதனால் இதை உனக்கு சொல்ல வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். இந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கை என்ன நடக்கப் போகிறது என்பதையும் உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என்னதான் நடக்கும் என்று நாம் யோசிக்கும் இந்த நேரத்தில் உனக்காக ஒன்றை நடத்திவிட நான் வந்திருக்கும் இந்த நேரத்தை நீ ஒரு காலமும் தொலைத்து விடக்கூடாது. காரணமில்லாமல் அப்பா எதையும் சொல்வதில்லை. அப்பா மறைந்திருந்து ஒட்டி கேட்டுத்தான் வந்திருக்கின்றேன். அதுதான் உண்மையும் கூட. இதை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நான் முடிவெடுத்த பின்னால் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நிச்சயமாக இதை உன்னிடம் நான் சொல்லாமல் இருக்க முடியாதல்லவா? என்ன நடந்துவிட்டது என் குழந்தைக்கு? எப்படிப்பட்ட விஷயம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது? சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாமும் என்ன நினைக்கிறார்கள்? இதையெல்லாமும் எனக்காக, எதற்காக உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது? உன் வாழ்க்கையில் எதை நடத்த இவர்கள் எண்ணி விட்டார்கள் என்பதையெல்லாம் உனக்கு நான் சொல்லிவிட வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் உனக்கு என்னவென்று நான் புரிய வைக்க வேண்டும். நீ உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருந்தாலும் உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் நடத்தக்கூடிய இந்த செயலை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களுக்கு இங்கு இருக்கிறார்கள். அவர்களின் மீது உண்மையான அன்பை நிச்சயமாக உன்னுடைய மனதும் லேசாகிவிடும். இவர்களின் மீது நீ வைக்கின்ற அன்பு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறும். யார் உண்மையானவர்கள் பொய்யானவர்கள் என்பது தெரியாமல் தானே சாயப்பா நானும் விழி பிதுங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று நீ யோசிக்கின்றாய். ஒருவேளை நான் சொல்கின்ற இந்த 4 பேரும் யாரிடமும் இல்லாமல் உன்னை நேசிப்பவர்களாக கூட இருக்கலாம். அதனால் நீ என் வார்த்தைகளை முழுமையாக கேட்காமல் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடாதே. என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நீயாக ஒரு முடிவெடுத்து சென்று விடாதே. என் குழந்தையே, என்னதான் நடக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கண்கள் கலங்கும் பொழுது கடவுளை நீ நம்பினால் நிம்மதி மட்டும்தான் கிடைக்கும். உறவுகளை நீ நம்பினால் சிரிப்புகள் மட்டும்தான் கிடைக்கும். சுற்றி இருக்கின்ற நட்புகளை நீ நம்பினால் ஆறுதல் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் உன் நம்பிக்கையை நீ நம்பினால் மட்டும்தான் ஒரு வழி பிறக்கும் என்பதை மறக்காதே. உன் கண்ணீர் கடலுக்கு நிச்சயமாக விடை என்பது உன்னுடைய துணிச்சலும் உன்னுடைய தைரியம்தான். எவ்வளவுதான் தெய்வமும் உனக்கு உறுதுணையாக இருந்தாலும் உன்னுடைய துணிச்சலும் தைரியமும் உனக்கான ஒன்றை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான ஒரு தேவைகளை எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. என்ன நடந்துவிட்டது என்று எல்லாமும் எதையும் எண்ணி இனி கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ ஒவ்வொன்றாக சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு வாழ பழகு கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நான் சொல்ல நினைக்கும் இந்த காரியங்கள் எல்லாமே இனி உனக்கே என்று நல்லதை கொடுக்க வேண்டும். மனதை உறுதியாக வைத்து கொண்டால் எந்த ஒரு புயலாலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது. மனம் காயப்படும் பொழுதெல்லாம் அமைதியை உனக்கு நண்பனாக மாற்றி உடலில் ஏற்பட்ட காயம் ஒரு நாள் மறைந்துவிடும். ஆனால் மனதில் ஏற்பட்ட பதிந்த வலியை உன் மனதில் பதிந்து கிடைக்கும். அந்த வலி ஒருபோது மறக்க முடியாது. அதை மறக்க வேண்டும் என்றால் மௌனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான அமைதி உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி வரும் நாட்களில் உனக்கு நிச்சயமாக ஒவ்வொன்றையும் சரியாகவே புரிய வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. நம்பிக்கையோடு நாம் உனக்குள் தருகின்ற இந்த விஷயங்களை இனிமேலும் என் குழந்தை புரிந்து கொள்ளாமல் செல்லாதே. ஏதாவது ஒன்று உனக்கு நிறைவான புரிதலை நிச்சயமாக நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதொரு மாற்றத்தை நீ அடைய வேண்டிய காலம் இது. நல்லதொரு திருப்பத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என் அன்பு குழந்தையே என்பதனை நீ முதலில் உணர்ந்து கொள். சற்றென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிடாது என்றாலும் நிச்சயமாக ஒரு நாள் எல்லாம் மாறும்.
ஆனால் இதற்கிடையில் இவர்கள் வேறு என்ன செய்ய துடிக்கிறார்களோ என்று நீ வேறு கதையல்லவா. என் குழந்தை, எதுவானாலும் சரி, நமக்கு ஒன்றை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும்போது அந்த விஷயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக நடக்கும் எல்லாவற்றையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் முழுமையாக உணர்ந்து விட வேண்டும். உண்மைகளை எல்லாமும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று நான் உருவாக்கும் இந்த கால நிலைகளை கட்டாயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வம் சொல்லிவிட்டது என்று சொல்லி எந்த ஒரு காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். நமக்கான நேரம் இது என்னும் பொழுது அது தானாகவே நடக்கும். அதுவரையிலும் உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ கைவிடாமல் இருந்து கொண்டிரு. உன்னுடைய முயற்சியை எந்த சூழ்நிலையும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே. உன்னை தேடி இனி உனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதை எல்லாம் என் குழந்தை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நம்பிக்கை கொண்டு நாம் எதையும் செய்துவிடும் முயற்சியில் இருக்கும்பொழுது ஏதேனும் இடைஞ்சல்கள் நமக்கு வரும்பொழுது நிச்சயமாக அது நம்முடைய மனதில் தேவையில்லாத வன்மத்தையும் குழப்பத்தையும் உருவாக்கிவிடும். நமக்கு ஒருவர் நல்லதை செய்தால் கூட அந்த அந்த நேரம் நமக்கு அது கெடுதலாகத்தான் தோன்றும். நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு மேலும் மேலும் மனக்கலக்கத்தை தான் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. பல உண்மைகளோடு நீ வாழ பழகி கொண்டால் இனி என்ன நடந்தாலும் நிச்சயமாக உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும் என்பதை மறக்காதே. சரி, எங்கே இந்த 4 பேரையும் நான் கண்டேன் என்று தானே கேட்கிறாய்? ஒரு கோவிலின் முன்னால், அதாவது உன் குலதெய்வத்தின் சன்னதியின் முன்னால் தான் இவர்களை கண்டு இவர்கள் அங்கு நின்று கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள். உன் பேர் அங்கு அடிபட்டு கொண்டிருந்தனால் உன் பெயரை மீண்டும் மீண்டும் 4 பேரும் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லி கொண்டிருந்ததால் உன் அப்பா ஓடோடி சென்று அவர்கள் யார் என்று பார்க்க நினைத்து அப்பொழுதுதான் அதில் நின்று கொண்டிருந்த 4 பேரும் உன்னை பற்றி பேசினது மட்டுமல்லாமல் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தான் அவர்கள் பேசினார்கள். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை நிகழ்த்த வேண்டும் என்று தான் இவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ சிந்திய கண்ணீர் துளிகளுக்கும் ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் என்று தான் இவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். இது போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லிவிடும் இந்த நேரத்தில் உனக்காக நான் கொடுக்கும் இந்த காரியங்களை நீ ஒரு நாளும் தொலைத்துவிடக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ விட்டுவிடக்கூடாது என்பதை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றையும் நான் உன் முன்னால் நடத்தி கொடுக்கும் இந்த நேரத்தை நீ தொலைக்காமல் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை நின்று உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எத்தனையோ நிலைகள் கடந்து வரும்பொழுது உனக்கு கிடைக்கும் உண்மைகளை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உனக்கு கிடைக்கும் நன்மைகளோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். இனி என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுமையிலும் உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதை மறக்காதே. சாயப்பா சொன்னது போல இந்த 4 பேரும் யார் என்று தெரிந்தால் இப்பொழுது நீ சந்தோஷத்தில் துள்ளி குதித்து தான் விடுவாய். இவர்கள் நமக்கு உதவி செய்ய போகிறார்களா? இவர்கள் நம்மை பற்றி பேசுகிறார்களா? நாம் என்ன தவம் செய்தோம், நாம் என்ன புண்ணியம் செய்தோம் என்று நீ நினைத்து பார்க்கும் அளவிற்கு இவர்கள் உன்னை பற்றி பேசி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. யார் என்று தெரிந்து கொள்ள என் குழந்தை மிகவும் ஆவலோடு இருக்கும் இந்த நேரம் இவர்களை பற்றி உனக்கு நான் சொல்லத்தான் வேண்டும். நாளைய விடியல், அதாவது நாளைய விடியலில் உன் அப்பா உனக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டி பேசுவது இந்த சாயப்பா. அதாவது இந்த நல்ல நாளில் உன் அப்பா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் உனக்கு சரியான வழி நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் உனக்காக எந்த நிலையும் இனி உருவாகும் என்பதை நீ புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையும் இனி உன் வசமாகும் என்பதை உணர்ந்து கொண்டு இவர்கள் உனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட முடிவெடுத்து விட்டார்கள். சரி, இவர்களோடு சேர்ந்து பேசுகின்ற அந்த 2 பெண்கள் யார் தெரியுமா? முதலாவதாக உன் இல்லத்தை தேடி வருபவள் லட்சுமி தாயானவள். லட்சுமி தாயானவள் உனக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீ அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து இதில் உனக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க வேண்டும் என்று அவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாள். எப்பொழுதும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சரியாக நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கே உன்னை அறியாமல் பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே.
நிச்சயமான ஒரு நேரத்தை இந்த வாழ்க்கை உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதிலுமே நான் இருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொண்டு உன் அப்பாவின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லபடியாக எல்லாவற்றையும் நீ செய்ய முடிவெடுத்து விடும்பொழுது இந்த நாளில் இவர்கள் கைகோர்த்து நின்று உனக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க தயாராகி விட்டார்கள். இப்பொழுது என்ன நினைக்கிறாய் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்பா, நீ சொல்கின்ற கதையை பார்த்தால் 3 பேரைத்தான் சொல்லி இருக்கிறாய். பெருமாளையும் சந்திர பகவானையும் நீ லட்சுமி தாயானவளையும் பற்றிதானே சொல்லியிருக்கிறாய். 4வது இன்னொரு பெண் இருக்கின்றாள் அல்லவா, அவள் யார் என்று தானே கேட்கின்றாய். அந்த 4வது ஆள் உன் தாய், உன்னுடைய பெற்ற உன்னை பெற்ற தாய்தான். உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து மண்டியிட்டு வேண்டிக் கொண்டிருக்கின்றாள். நிச்சயமாக உன்னுடைய தாயான அவர்களின் வேண்டுதல் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. பொறுமை மிக மிக அவசியம். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.